இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்டை கலெக்ட் பண்ணி ஒரு 4-5 வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா குவார்டர்லி பேப்பரையும் கிளப் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை நம்ம ரீட் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 1ல் ஏபி இது, 2ல் ஏபி இது, 3ல் ஏபி இது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை மாற மாற எத்தனை கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் நீங்களே அதை ரிப்பீட்டட் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க குவார்டர்லி எக்ஸாம்லன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 5 மார்க்கில் 5 கேள்வியும் உங்களால் அசால்ட்டாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த தடவை குவார்டர்லி எக்ஸாமில் எப்பவும் விட ஃபிசிக்ஸில் ஒரு 20லேருந்து 30 மார்க் அதிகமாக எடுத்தா நல்லா தானே இருக்கும். இந்த 5 மார்க்ஸை நல்ல தரவை படிங்க. வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. எல்லாருமே ரொம்ப தீவிரமா பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எது இம்பார்ட்டன்ட் 3 மார்க், எது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னே தெரியாம இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பேச போறோம். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் முருகா எம்பி அகாடமி. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் வி ஹாவ் 3 to 4 பேட்சஸ் ஆன்லைன் டியூஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் த மொபைல் நம்பர், நீங்கள் அதில் எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணலாம். நான் தான் அதில் ரிப்ளை பண்ணுவேன். ஆன்லைன் டியூஷன் வில்லிங்னா மட்டும். அண்ட் அப்படி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா 4th அகாடமிக் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்மளுக்கு இது எல்லாமே வந்து நமக்கு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம், ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா குவார்டர்லி எக்ஸாம் பேப்பரையும் கலெக்ட் பண்ணி ஒரு கிளப்டாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் நமக்கும் இருக்கும். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு what is a systematic error, explain the variation types of systematic error, இது கூட equation for centripetal acceleration, இது 5 மார்க். சரி, இது 2 கேட்டிருக்கு. அடுத்து ஆப்ஷன்ஸ்லேயே நான் சொல்கிறேன் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா applications of dimensional analysis or state the explain a work energy principle. நமக்கு தெரியும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம டீச்சர்ஸ் நமக்கு கிளாஸ் எடுக்கும்போது கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மென்ஷன் எனி 3 examples for it. அப்புறம் obtain expression for the time period of a simple pendulum. The time period t depends upon mass, length. இது சாப்டர் 1ல வர்ற அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை பயன்படுத்தி நம்ம எடுக்கிற அந்த ப்ராப்ளம் இது. அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் they have given everything. அதுக்கு ஆறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா explain the variation of g with the depth from the earth's surface. இது வந்து நமக்கு கிராவிடேஷன் சாப்டர். அடுத்து write the rules for determining significant figures, expression for the moment of inertia of a rod. ராட் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தோன்னா we have disc அதெல்லாம் இருக்குது, பட் ராட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து டைமென்ஷனல் அனாலிசிஸ், அதே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் mv² ஈக்குவல் டு mgh, அதாவது கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி யூசிங் த டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் அ கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், இது 6th கிராவிடேஷன் சாப்டர். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கைனமேட்டிக்ஸ் சாப்டர்ல இருக்கு. அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும்ல அது. டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மோஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் ஃபாலிங் வெர்டிக்கலி நமக்கு தெரியும். அந்த 3 ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து டவுன்வர்டு பாசிட்டிவ்ல எடுத்து சொல்லியிருப்போம். அது ரோலிங் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் த அக்சலரேஷன், இது வந்து நமக்கு 5th சாப்டர் SOPல வரும். டிரைவ் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், இதே தான், இந்த ஆன்சர் தான் அது. அடுத்து ஒர்க் எனர்ஜி தியரம்ல வாட் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆன்சர்ப்பா. இன்எலாஸ்டிக் கொலிஷன் அந்த டெரிவேஷன் மொத்தமாக அதை படிச்சுக்கோங்க. Derive the equation for the motion range maximum height reached, projectile motion. Chapter 2ல இருக்கிறது projectile motion. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா explain the motion of a block connected by the string on a vertical motion. இதுவுமே work energy theoremல இருக்கிற ஆன்சர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் தெளிவாக இல்லை, இது வந்து laws of motionல வரும், 3rd சாப்டர்ல இருக்கு, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க.
அடுத்து explain the origin of the friction, right? அதில் angle of inclined plane angle of friction equal to the angle of repose. இந்த ரெண்டு ஆன்சர் வந்து கம்பைன் பண்ணி ரெண்டு ஒன்று தான் இல்லையா? ஸோ ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் யூஸ் தான் அந்த கன் ரீகாயில் ஆஃப் கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது அடுத்து ஷோ த இம்பல்ஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம் ஆர் டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்கேலார் ப்ராடக்ட். சரியா? ஸோ இது நமக்கு வந்து இருக்கு. இது ரெண்டு நமக்கு செப்பரேட்டாக கேட்டிருக்கிற ஒரு 5 மார்க். இது இல்லை, இது இம்பல்ஸ். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஸ்டேட் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், இல்லை எக்ஸ்பிளைன் த நீட் ஆஃப் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். ஸோ ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் 4th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட அதே பேட்டர்ன் தான். இம்பல்ஸ் இதெல்லாம் நமக்கு அப்படியே ரிப்பீட்டட் தான், பாருங்க இது அப்படியே ரிப்பீட்டட் தான், நமக்கு ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான். மோஷன் ஆஃப் அ பிளாக் கனெக்டட் இன் ஸ்ட்ரிங் ஹாரிசாண்டல், லாஸ் ஆஃப் மோஷன்ல வரும். வெர்டிகல் ஒன்று, ஹாரிசாண்டல் ஒன்று. ரேடார் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிறது. ஸோ பிளானட்ஸ் எக்கோ ரிசீவ்டு 7 minutes லேட்டர், இது கிராவிடேஷன் சாப்டர். ப்ராப்ளம்ஸ் இது ப்ராப்ளம். சரியா? இது அதே தான். யா, இது பாருங்க மறுபடியும் ஒர்க் எனர்ஜி தியரம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க நிறைய தடவை. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ரிப்பீட்டடான ஆன்சர் தான். பவர் அண்ட் வெலாசிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். அது கூட ரோலிங் ஆன இன்க்ளைன்ட் பிளேன் சாப்டர் 5ல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் விச் த பவர் அண்ட் வெலாசிட்டி ஆல்ரெடி இது கேட்டது தான். ஆஃப் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் ஆல்ரெடி கேட்டது தான். ரிப்பீட்டட்லாம் இருக்கு பாருங்க நிறைய. ஒர்க் எனர்ஜி தியரம் ஆல்ரெடி பார்த்தது தான். ராடு இப்போதான் பார்த்தோம், அதுவும் ரிப்பீட்டட் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் த மூமெண்ட் ஆஃப் ஃபினிஷ் ஆஃப் ராடு ஆல்ரெடி கேட்டது தான். ரிப்பீட்டட் அது எல்லாமே ஒவ்வொரு வருஷமாக கேட்கறது தான். எக்ஸ்பிளைன் த ஒர்க் எனர்ஜி தியரம் ஆல்ரெடி கேட்டது தான். பேரலல் ஆக்சிஸ் தியரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் கேட்டது தான், விச் மீன் இப்போ தான் பார்த்தோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம், ரைட்? பேரலல் ஆக்சிஸ் ஒன்று, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஒன்று, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே. வாட் இஸ் எஸ்கேப் ஸ்பீடு? கிராவிடேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆன்சர். பிளாக்ஸ் கனெக்டட் இன் ஸ்ட்ரிங் பை ஹாரிசாண்டல், இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ரேடர் ஆல்ரெடி கேட்டிருக்கு, அதே பேட்டர்ன் தான், அதே ப்ராப்ளம் தான். அப்புறம் பேரலல் ஆக்சிஸ் இப்போ தான் கேட்டிருக்கு. ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் வெக்டர். ஸோ எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே நம்ம ஆல்ரெடி கேட்டது தான் இல்லையா? ரிப்பீட்டடாக வர்றதை நம்ம அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொலிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ தான் நம்ம பேசணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. 6th சாப்டர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் U ஈக்குவல் டு mgh. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்கேப் ஸ்பீட் ஆல்ரெடி கேட்டது. ஸ்ட்ரிங் வெர்டிகல் ஆல்ரெடி கேட்டது. எஸ்கேப் ஸ்பீட் கேட்டது. சென்டிமெண்டல் அக்சலரேஷன் கேட்டது. மோஷன் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன் பார்த்தது தான், ஆல்ரெடி கேட்டது. ஒர்க் எனர்ஜி தியரம் கேட்டது. எல்லாமே ரிப்பீட்டடு தான், பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டடு தான். இது பாருங்க, வெலாசிட்டி ஆஃப் கொலிஷன் ஆஃப் டைமென்ஷன். கொலிஷன் நம்ம பார்த்தது. சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் பார்த்தோம், இப்போ சென்ட்ரிஃபியூகல் இருக்கு. எலாஸ்டிக் பார்த்தது தான். மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கனெக்டட் வெர்டிகலி பார்த்தது தான். எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் தான் பாருங்க. 2 bodies connected in 2 dimensions. எலாஸ்டிக் பார்த்தது தான், விச் மீன் ஆல்ரெடி கேட்டது. வெர்டிகல் ஸ்ட்ரிங் ஆல்ரெடி கேட்டது. ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த எலாஸ்டிக் கொலிஷன் பார்த்தது தான் ஆல்ரெடி. எக்ஸ்பிரஷன் ஃபார் த வெலாசிட்டி ஆஃப் த 2 body எலாஸ்டிக் கொலிஷன் 1 dimensional எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். இது பாருங்க, பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் கேட்டது தான். இது சாப்டர் 1ல வருது. டைமென்ஷனல் அனாலிசிஸை பயன்படுத்தி நம்ம எழுதுவோம். இப்போ பார்ட்டிகல் மூவிங் இன் இன்க்ளைன்டு பிளேன் ஆல்ரெடி பார்த்தது. டிஃபரன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது நம்ம அந்த டேப்லர் காலம் இருக்கும், அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சென்ட்ரிபிட்டல் அதே தான், ரிப்பீட்டடு. ஈக்குவலிபிரியம் சூட்டபிள் எக்ஸாம்பிள், டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம். அப்புறம் டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த சென்ட்ரிபிட்டல் ஆல்ரெடி கேட்டது தான். ஒர்க் எனர்ஜி தியரம் ஆல்ரெடி கேட்டது. ஒர்க் எனர்ஜி தியரம் பார்த்தீங்கன்னா அகெயின் நிறைய தடவை கேட்டிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரீகைலக்கன் ஆல்ரெடி பார்த்தது. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தது. எல்லாமே ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ் 4th சாப்டர்ல இருக்கிறது, அதுவும் பார்த்தது தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்டை கலெக்ட் பண்ணி ஒரு 4-5 வருஷத்துல இருக்கக்கூடிய எல்லா குவார்டர்லி பேப்பரையும் கிளப் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை நம்ம ரீட் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. 1ல ஏபி இது, 2ல ஏபி இது, 3ல ஏபி இது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை மாற மாற
எத்தனை கேள்வி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க இந்த டிஸ்பிளேல நீங்க பார்க்கலாம். ஸோ தட் நீங்களே அதை ரிப்பீட்டட் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க குவார்டர்லி எக்ஸாம்லன்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 5 மார்க்குல 5 கேள்வியும் உங்களால அசால்ட்டா அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த தடவை குவார்டர்லி எக்ஸாம்ல எப்பவும் விட பிசிக்ஸ்ல ஒரு 20ல இருந்து 30 மார்க் அதிகமா எடுத்தா நல்லா தானே இருக்கும். இந்த 5 மார்க்ஸை நல்ல தரவை படிங்க. வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.